Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா வீட்ல பாத்தீங்கன்னா ரச சட்டியும் மீன் சட்டியும் உடைஞ்சு போச்சு. நான் வீட்ல இருந்து புலம்பிட்டே இருந்தேன் எனக்கு சட்டி வாங்கி தாங்கன்னு. அப்போ வெளியில வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனோம். போயிட்டு வரும்போது சுங்கங்கடை பக்கம் வந்தோன்னு சொன்னாங்க, நீ ரச சட்டி மீன் சட்டி வாங்கி கேட்டேல வாங்கிட்டு வரோன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ போயிட்டு இருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? என்னெல்லாம் வெரைட்டியா சட்டி இருக்கு, நாங்க என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்துடலாம். இது நாங்க போனது பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. நாங்க வந்து சுங்கங்கடையில இருக்கிற வின்ஸ் ஆர்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. சட்டி மட்டும் இல்ல, நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருந்தது. அதை நம்ம இப்ப பாத்துடலாம். ஓகேவா? ரசம் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பானை தான் எடுத்திருக்கேன். இந்த பானையில் ரசம் வச்சாதான் நம்ம 2 நாள் ஓடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சட்டி, இந்த சட்டி எடுத்தேன். இந்த கலரில் சட்டி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம 3 நாள் அரிசி தண்ணி ஊற வச்சு அதை பழக்கணும். ஆனால் கருப்பு கலரில் இருக்கிறது வந்து 3 தடவை சுட்ட சட்டின்னு சொன்னாங்க. அதனால் அதை வந்து பழக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால் 1 டே வந்து அரிசி தண்ணி ஊற வச்சு சொன்னாங்க எங்கிட்ட. நல்லா இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ண உடச்சிடாதால இந்த பாட்டு வந்து உப்பு போடாததுக்கெல்லாம் அழகா இருக்கும். இது வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சீசிங் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே அப்படிதான். இது எல்லாரும் நினைக்கிறது அப்படின்னா பெயிண்ட், ஆனால் இது பெயிண்ட் கிடையாது. இது வந்து அந்த நம்ம சோத்த சட்டி வந்து ஒரு காய்ச்சிடுவாங்க. இது வந்து வெயிட் தூட்டி 3 தடவை உண்ணியில் வச்சு சுற்றி தரிப்பாங்க. நம்ம டேரெக்டாக கடுகு தாளிக்கலாம், எல்லாமே செய்யலாம் யூஸ் பண்ணி.
கொட்டாது. அந்த சட்டியை மாதிரி நம்ம வெறும் சட்டி வச்சு ஹீட் பண்ணும்போது இது கொட்டாது. அது நல்லா இருக்கும். கேஸ்ல வச்சு கேஸ்ல வச்சு. ஆனா ரேட் கொஞ்சம் கூட ஆகும். ரேட்டு கூட, அதை விட கம் ரேட் ஆகும். கருப்பு மட்டும்தான் உண்மையில 3 வாட்டி உண்டியல் பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் இருந்தது. இந்த உண்டியல எவ்வளவு ஆகும்? இங்க செய்யறது கிடையாதா? சிலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சிலைகள் இருந்தது. என்னது தண்ணி பாட்டு நாங்கள் ஆல்ரெடி இவங்ககிட்டே வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்குல்ல, அது வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் வைப்போம் இல்லை விளக்கு, அது நிறைய வெரைட்டியாக இருக்கும். சின்னதுலேருந்து பெருசாக ரேட்டுக்கு தகுந்தபடி இருக்கும். கார்த்திகை தீபம் டைமு நிறைய விளக்கு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருக்கு. எல்லா திங்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டு பரவாயில்ல, மீடியமாகவே கொடுக்குறாங்க. உங்களுக்கும் தேவைன்னா இந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.